أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. اللهم علمنا الكتاب والحكمة وفقهني في الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله sisters. أهلا وسهلا. الحمد لله. இன்ஷால்லா இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பார்க்க போறது சுக்கூன் பாடம் இன்ஷால்லா. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு ரீகேப் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஷார்ட் வவுல்ஸ், குரில் உயிர் ஒலிகளான அரபி மொழியில மூணு சவுண்ட் மூவ்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம். ஃபத்ஹா, கஸ்ரா, தொம்மா. ஸோ அதை தான் வந்து நம்ம பன்மேல அல் ஹரகாத் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு மேல ஹரகத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபத்ஹாக்கு எப்படி பண்ணணும், கஸ்ரா தொம்மாக்கெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதே மாதிரி நீங்க பயிற்சியும் பண்றீங்க. மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஹரக்கத்துகள் மட்டுமா நம்ம வந்து அரபி மொழியில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஃபத்ஹா, கஸ்ரா, தொம்மா. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சுக்கூன் பார்க்க போறோம். ஓகே, சுக்கூனுக்கு அப்புறம் ஷத்தா இருக்கு, அதுக்கப்புறம் ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், தொம்மத்தைன். ஓகேங்களா? இதை தன்மீன் அப்படின்னு ஒரு குரூப்பா சொல்லுவாங்க. அப்புறம் மத்து இருக்கு. ஓகேங்களா? மத்து. ஓகேங்களா? இன்ஷால்லா இந்த மாதிரியான குறியீடுகளை வந்து இதெல்லாம் குரான்ல பாப்பீங்க. ஸோ இதை வந்து தஷ்கீல் அப்படின்னு சொல்றாங்க. தஷ்கீல் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ ஃபத்ஹா, கஸ்ரா, பொம்மா வந்து லைக் ஆரஞ்சு, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, இதை ஒன்னா குரூப் பண்ணா அல் ஹரகாத் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ ஒரு பெரிய தோட்டம் நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஒரு தோட்டத்துல பழங்கள் மட்டுமா இருக்கும், அங்க வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பயிர்கள் இருக்கும், நிறைய விதமான பூக்கள் இருக்கும். தோட்டம்னா எல்லாமே இருக்கும். அந்த தோட்டத்துக்கு பேர் தான் தஷ்கீல். ஓகேங்களா? அது ஒண்ணா ஒரு ஏரியாவா இருக்கும். தன்மீன் இருக்கு பாருங்க, தன்மீன், அப்புறம் மத்து, அப்புறம் ஷத்தா, அப்புறம் சுக்கூன், அப்புறம் ஹரகாத். அதே மாதிரிதான் அந்த வரிசையில நம்ம படிக்க போற அடுத்த குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கூன் வந்து இதோட சிம்பல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது தமிழ்ல சுக்கூன் அப்படின்னு தான் சொல்லுவோம், அரபிக்லயும் சுக்கூன், இல்லாட்டி அசாக்கினா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சுக்கூன் பெற்ற எழுத்துக்கள் வந்து என்ன ஆயிடும், ஒரு எழுத்துல சுக்கூன் இருக்கும் போது அதனுடைய அசல் இடத்துல உள்ள மஹரஜ் அப்படியே வெளியாகும். அதாவது நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹால சுக்கூன் வைக்கும் போது முந்தின எழுத்துல ஃபத்ஹா, ஹம்சா போட்டு ஃபத்ஹா வச்சீங்கன்னா அந்த ஹாவோட நடு தொண்டையோட அந்த மஹரஜை நல்லா ஹிட் பண்ணிடுவீங்க. ஹிட் பண்ணுவீங்க, நல்லா ஹிட் பண்ணி அந்த மஹரஜை நீங்க வெளியே தள்ளுவீங்க. அந்த மஹரஜ் அந்த சுக்கூன் வைக்கும்போது அந்த மஹரஜ்ல அப்படியே போய் நிக்கும், அந்த சவுண்ட் அங்க இருந்து வெளியாகும், அந்த மாதிரி. அப்போ சுக்கூன் இருக்கும் எழுத்துக்கள்ல ஃபத்ஹாக்கு, கஸ்ரா, தொம்மாக்கு தாடைய இறக்குறதும் வாயை திறக்கிறதும் குவிக்கிறதும் இல்லாம சாதாரணமாக அந்த எழுத்துக்களை சுக்கூன் வச்சு வெளியாகும். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க வந்து உதடுகளை குவிக்கவோ தாடைகளை தாழ்த்தவோ வாயை விரிக்கவோ கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சுக்கூன் நிலையில. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சுக்கூன் வந்து ஒலி எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கூனோட ஆக்ஷன் மெக்கானிசம் எப்படின்னா, ஒன்றோடு ஒன்று மோதல், லைக் ஹிட் ஈச் அதர். அதாவது இரண்டு மேற்பரப்புகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாப் பண்றேன், அப்போ ரெண்டு சர்ஃபேஸும் கிளாப் பண்ணி அந்த சவுண்ட் என்னால கேட்க முடியுது இல்ல, இதுதான் அந்த சுக்கூன் செய்யும் வேலை. ஓகேங்களா? அந்த சுக்கூன் அப்படித்தான் அந்த சுக்கூனோட சவுண்ட் வந்து வெளியாகுது. ஸோ அந்த வெளியாகும் இடத்துல இருந்து அந்த சவுண்டுக்கு நம்ம வந்து தாடை அல்லது வாயின் அசைவின்றி நம்ம உச்சரிப்போம். ஓகேங்களா? அதுதான் அவங்க இங்க வந்து அந்த மெக்கானிசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, சுக்கூன் இருக்கும் நிலையில நம்ம மஹ்ரஜ் நல்லா வெளிப்படுத்தணும், அந்த மஹ்ரஜ்ல ஹிட் ஆகி வெளியாகும், அந்த சவுண்ட் நல்லா ஹிட் ஆகி எங்களால அது வந்து உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெக்கானிசம் நான் உங்களுக்கு சொன்னதுமா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ
கோயிங் பேக் டு ஸ்கூல் மெமரி, நம்மளுடைய ஃபிளாஷ்பேக் மெமரி. ஸ்கூல்ல வந்து ஆப்போசிட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆப்போசிட்ஸ் வித் ஆப்போசிட்ஸ் அதெல்லாம் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்மறை பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்போ அந்த மாதிரிலாம் இப்படி பிக் ஸ்மால் லாங் ஷார்ட் அப்படிலாம் படிச்சிருக்கோம்லம்மா. இதெல்லாம் ஸ்கூல்ல நம்ம படிச்சோம். அதே மாதிரி அரபி மொழியிலையும் எழுத்துக்களுக்கு வந்து பண்புகள், தன்மைகள் உள்ளன. சோ இதுவரையில நீங்க என்ன படிச்சீங்க? முக்கியமா அரபி எழுத்துக்களை நம்ம படிக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணது மஹ்ரஜ். அந்த மஹ்ரஜ வந்து நல்லா மஹாரிஜ் ஆல் மஹ்ரஜ், மஹாரிஜ்னா பன்மையில சொல்றேன், மஹ்ரஜ்னா ஒருமையில சொல்றேன். அந்த மஹாரிஜ நல்ல அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய எழுத்துல அந்த மஹ்ரஜ்ல நீங்க வச்சு நீங்க அந்த சவுண்ட ஒலியே கொடுத்தீங்க. இது மெயின், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோட அல்லாம இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா அதோடைய அதோடைய பண்பு, அதோடைய தன்மை, கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? எழுத்துடைய தன்மை ரொம்ப முக்கியம். அந்த தன்மையை தான் அரபிக்ல என்ன சொல்றாங்கன்னா ஷிஃபாத். இது பன்மையில சொல்றது. இது ஒருமையா சொல்லணும்னா ஷிஃபா, ஷிஃபா. ஓகேங்களா? ஷிஃபாத் பன்மையில வரும், ஒருமையா சொல்லணும்னா ஷிஃபா. அப்போ ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்தை நீங்க உச்சரிக்கணும்னா ஹரக்கத்தா இருந்தாலும் சரி, எந்த ஹரக்கத்தா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அதோடைய ஷிஃபத், அதோடைய மஹரஜ் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேரணும். அப்படி சேரும் போது நீங்க ஓதுற விசிட்டேஷன் அல்ஹம்துலில்லாஹ் தஜ்வீது படி அமையும். தஜ்வீதுனா என்ன? மெட்டமெண்ட், அழகுபடுத்துதல். எதை அழகுபடுத்துவீங்க? உங்களுடைய உச்சரிப்பை ஹக்க கொடுத்து, அதுக்கு உண்டான ஹக், அந்த மஹரஜை எடுத்து அதுக்கு முஸ்தஹக் அதோட தன்மையை கொடுத்து ரெண்டையும் சேர்த்து நீங்க கொடுக்கும் அந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷன் தான் தஜ்வீத், பியூட்டிஃபை. ஓகேங்களா? பெட்டர்மெண்ட். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்போ அந்த தன்மைகளை உச்சரிக்கிறதா அரபியில வந்து ஷிஃபாத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரே மஹரஜ்ல வந்து 3 எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்க உங்களுக்கு நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தா, தல், தோ, இது மூணுமே ஒரே மஹரஜ் தான். ஆனா வெளிப்படுற சவுண்ட், அதோட அந்த சவுண்ட் வந்து வேரியேஷனா இருக்கு. அந்த சவுண்டை வித்தியாசப்படுத்துறது அந்த தன்மைகள் தான், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த தன்மைகள் தான் அந்த சவுண்டை வித்தியாசம் படுத்துது. மஹரஜ ஒரே மஹரஜ ஹிட் பண்ணி நீங்க கொடுக்குற அவுட்புட் சவுண்ட் வந்து அந்த தன்மை பிரிச்சு காட்டுது. இதுக்காகத்தான் நம்ம ஷிஃபத்தை படிக்கணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ சுக்குன் இருக்கும் நிலையில, இந்த எழுத்துக்களுக்கு, அரபி எழுத்துக்களுக்கு சுக்குன் இருக்கும் நிலையில நீங்க அதோடைய தன்மையை துல்லியமாக உங்களால உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களாமா? சோ ஏன் வந்து நம்ம தன்மைகளை படிக்கணும், என்ன அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எழுத்துக்கோ ஒரே இடத்துல பிறக்கக்கூடிய எழுத்துக்கள்ல வந்து அந்த எழுத்துக்களுக்கு இடையில வித்தியாசத்தை காட்டணும்னா அங்க தன்மை, அந்த ஷிஃபத் தேவைப்படுது. எப்படி த, த, தோ, இது மூணுமே நான் ஒரே பாயிண்ட தான் ஹிட் பண்ணி சொல்றேன். ஆனா உங்களுக்கு கேட்கும் விதம் சவுண்ட் வேற மாதிரி வருது, அந்த தன்மை வேற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த தன்மை, அந்த ஷிஃபத்தை படிக்கணும். இப்போ ஹெவி லெட்டர்ஸ், லைட் லெட்டர்ஸ் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம எப்படி அறிந்து கொள்றது? அதோட தன்மை நமக்கு தெரியணும். அதனால நம்ம ஷிஃபத் படிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஷிஃபத்தை ஒரு எழுத்து ஓதும் போது, ஷிஃபத்தை நீங்க அப்ளை பண்ணும் போது அதனுடைய அழகான மொழிதல், ரிசிட்டேஷன் சோ ஸ்வீட்டா நீங்க உணர முடியும். ஓகேங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சோ அரபி எழுத்துக்கள்ல வந்து எதிர்மறை தன்மைகள் இருக்கு வித் ஆப்போசிட்ஸ். எத்தனை இருக்குன்னா 5 டைப்ஸ் ஆஃப் எதிர்மறை பண்புகள் இருக்கு. எதிர்மறை பண்புகள் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே, வெளியே. ஓகே, அதுதான் எதிர்மறை பண்புகள். அது இப்போ இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா எதிர்மறை பண்புகள் குட்டை, நீளம், அது மாதிரி. பணக்காரன், ஏழை, எதிர்மறை. அதே மாதிரி எழுத்துக்களுக்கு, அரபி எழுத்துக்களுக்கும் எதிர்மறையான பண்புகள், தன்மைகள் இருக்கிறது. எத்தனை டைப்னு பாத்தீங்கன்னா 5 டைப், 5 டைப்ஸ் இருக்கு. அதோட நேம்ஸ் நான் ஸ்லோவா உங்களுக்கு நான் சொல்றேன். அரபிலேயே சொல்லிட்டு தமிழுக்கும் மீனிங் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதுலயே படிங்க. டவுட்ஸ் இருந்தா உங்க வாலண்டியர்ஸ்ட நீங்க கேளுங்க. எப்படி மஹ்ரஜ்ல நீங்க அரபிக்ல டேர்ம்ஸ் சொன்னீங்களோ அதே மாதிரி ஷிஃபத்லயும் நீங்க வந்து அரபிக்கோட டேர்மோட நீங்க சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களாமா? சோ அதுல ஃபர்ஸ்ட் எதிர்மறையான தன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அல் ஜஹர். அல் ஜஹர்னா காற்று அடைப்படக்கூடியது.
காத்து அப்படியே பிளாக் ஆயிடும். ஏர் இஸ் பிளாக்ட். ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியாதுதான். அதற்கு எதிர்மறையா இருக்கிறது என்ன? அல் ஹம்ஸ். அல் ஹம்ஸ்னா காற்று வரக்கூடியது. அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது காத்து வரும். ஒரு சில எழுத்துக்களை நீங்க உச்சரிக்கும் போது காத்து வராது, ஒரு சில எழுத்துக்கள் நீங்க உச்சரிக்கும் போது காத்து வரும். இது அந்த அந்த எழுத்துக்களுக்கு உண்டான ஷிஃபாத். ஓகேங்களா? அடுத்த எதிர்மறையான பண்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 2 பின்னாவை உயர்த்துதல். உயர்த்துதல். அப்புறம் எதிர்மறையா இருக்கிறது பின்னாவை தாழ்த்துதல். உயர்த்துதல் அரபிக்ல என்ன சொல்லுவோம்? அல் இஸ்திஅலா. அல் இஸ்திஅலா. பின்னாவை தாழ்த்தி, நாக்க தாழ்த்தி உச்சரிக்கக்கூடிய பண்புகள் கொண்ட எழுத்துக்களுக்கு என்ன சொல்லுவோம்? அல் இஸ்திஃபால். அல் இஸ்திஃபால். ஓகேங்களா? அடுத்தது வந்து மூணாவது பண்பு, எதிர்மறையான பண்புகள்ல இருக்கக்கூடியது வந்து அல் இத்பாக். ஒட்டுதல். அப்படியே அந்த சில எழுத்துக்களை நீங்க உச்சரிக்கும் போது அப்படியே நாக்கு அப்படியே மேல அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒட்டி வாய்க்குள்ள, அந்த வாய்க்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படியே ஒட்டிடும். மேல் முரசுல அப்படியே ஒட்டிடும். அதுதான் ஒட்டுதல். சில செட் ஆஃப் லெட்டர்ஸை வந்து நீங்க வந்து சொல்லும் போது, மெஜாரிட்டி ஆஃப் த லெட்டர்ஸ் நீங்க சொல்லும் போது வாயை வந்து நாக்கு தாழ்த்தி இருக்கும். பிரித்தல். அல் இன்ஃபிதாஹ். ஓகே, அல் இத்பாக், அல் இன்ஃபிதாஹ். ஓகேங்களா? இதெல்லாம் எதிர்மறையான பண்புகள். ஒன்னும் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்மா, இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களாமா? ஓகே, அடுத்தது வந்து 4th ஒன் எதிர்மறையான பண்புகள் தன்மைகள் எது வருதுன்னா அல் இஸ்மாத். அல் இஸ்மாத் அப்படின்னா சில எழுத்துக்களை வந்து சிறிது முயற்சி, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு சில எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கணும். ஆனா எதிர்மறையா இருக்க சில எழுத்துக்களை ஈஸியா நம்ம உச்சரிக்கலாம். ஈஸியா வித்தவுட் எஃபர்ட், அது வந்து எளிதா உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில எழுத்துக்களுக்கு உண்டான தன்மைகள் அது அரபிக்ல அல் இஸ்லாக். சோ சிறிய முயற்சி தேவை சில செட் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு, அது அரபிக்ல அல் இஸ்மாத். சில செட் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு ஈஸியா உச்சரிக்கலாம், எளிதா ஈஸியா எஃபர்ட்டே இல்லாம உச்சரிக்கலாங்கிறதுக்கு அல் இஸ்லாக் வருது. கடைசியா வரக்கூடிய எதிர்மறையான பண்புகள்ல முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி நெக்ஸ்ட் வீக் இத பத்தின விஷயங்கள் நான் சொல்றேன்மா. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் மென்மை. மென்மைக்கு எதிர்மறை என்ன? பலம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது நடுநிலை. ஓகேங்களா? சோ இது ஸ்பெஷல். இதுக்கு நடுவுல வேற ஒரு சிஸ்டர் வேற இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்தது காற்று வரக்கூடியது, காற்று வரக்கூடாது, இப்படி எல்லாம் உயர்த்துதல், தாழ்த்துதல், ஒட்டுதல், பிரித்தல். ஆனா இதுல ஸ்பெஷலா வருது பாருங்க. அதாவது சாஃப்ட்னஸ், மென்மை. மென்மைக்கு எதிர்மறை பலம். அதுக்கு அந்த ரெண்டுக்கும் மாடரேட்டா நடுநிலைங்கிற ஒரு தன்மையும் இருக்கு சில எழுத்துக்களுக்குன்னு சொல்றாங்க. சோ மென்மை, சாஃப்ட்னஸ். அது வந்து ரிஹாவா அப்படிமா. அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது ஷித்த, பலம், அஷித்த. ஓகே, நடுநிலையா இருக்கிறது அரபிக்ல என்ன சொல்லுவோம்னா அல் பையின அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லைன்னா அத்தவஸ்ஸுத் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு வார்த்தைகளுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். நடுநிலை அரபிக்ல எப்படி சொல்லுவோம், அந்த பன்மையை எப்படி சொல்லுவோம்னா அல் பையின அப்படின்னு நீங்க சொல்லலாம், இல்லாட்டி அத்தவஸ்ஸுத் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாமா? சோ இதுதான் எதிர்மறையா இருக்கக்கூடிய பண்புகள். அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஹம்ஸ். அதுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடியது ஜஹர். இது ரெண்டையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். ஹம்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் பிக்சர் ஈஸியா போட்டிருக்கேன் பாருங்க. இது வோக்கல் கோட், இந்த கொலா. இந்த 10 எழுத்துக்கள், ஹம்ஸுடைய எழுத்துக்கள் 10 எழுத்துக்கள். அது என்னென்ன? அது வந்து த, த, ஹ, ஹ, சீன், ஷீன், சாத், ஃப, க, ஹ. இந்த 10 எழுத்துக்கள்ல ரெட்டா இருக்கு பாருங்க. இது வந்து ஹெவி எழுத்துக்கள், ஹெவி லெட்டர்ஸ். பின்னாக்கு உயர்த்தி சவுண்ட் அடைச்சா மாதிரி உச்சரிக்கக்கூடிய தன்மை கொண்ட எழுத்துக்கள். இது இந்த பாடம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் பாடங்கள் எல்லா எழுத்துக்கள்லயுமே ஹெவியா இருக்கக்கூடிய எழுத்துக்களை நான் அந்த ரெட்ல போட்டிருப்பேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? சோ இவ்வெழுத்துக்களை உச்சரிக்கும் போது அடைப்பட்ட காற்று வாயிலிருந்து வெளியாகும். வெளியாகிற காற்று அந்த எழுத்தை உச்சரிக்கும் வரை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அந்த எழுத்துக்களை வெளியாகிற காத்து வந்து அந்த எழுத்தை உச்சரிக்கின்ற வரை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இவ்வெழுத்துக்களை சுக்கூன் நிலையில் உச்சரிக்கும் போது காற்று
வெளியாகுவதை துல்லியமாக அறிய முடியும். சோ இதுதான் இதோட டெஃபினேஷன் ஹம்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 எழுத்துக்கள்ல சுக்கூன் இருக்கும் நிலையிலேயோ அல்லது ஹரக்கத் இருக்கும் நிலையிலேயோ ஹம்ஸ் அந்த காத்து நல்ல காத்து வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிக்சர்ல இருப்பாருங்க, காத்து வெளியாகும். அந்த பிக்சர் போட்டிருப்பாரு, காத்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா சுக்கூன் இருக்கும் நிலையில நீங்க துல்லியமாக நல்லா உங்களால உணர முடியும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த 10 எழுத்துக்களுக்கும் சுக்கூன் வச்சு நான் சொல்றேன். சுக்கூன் எப்படி ஒரு எழுத்துக்கு சுக்கூன் வச்சோம்னா மகரஜை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டுங்களா? அது ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். ஆனா இப்ப மகரஜோட இல்லாம அதோட தன்மையும் வெளியாகும், சிஃபாத்தும் வெளியாகுங்கிறதுதான் இப்ப உள்ள பாடம். சுக்கூன்ல மஹரஜ் அண்ட் சிஃபாத் தன்மையும் வெளியாகுங்கிறதுதான் பாடமே. ஓகேங்களாமா? சோ இதுல வந்து நான் இப்ப சுக்கூன் வச்சு சொல்லும் போது சாரி, இப்ப சுக்கூன் வச்சு நான் எல்லா லெட்டர்ஸ்க்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நீங்க பாருங்க அந்த எப்படி உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ ஆகுதுங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. சோ முந்தின எழுத்துல ஹம்சாக்கு ஃபத்ஹா வச்சு தா, இந்த தால சுக்கூன் வைக்கும் போது இந்த தா வந்து ஹம்சுடைய எழுத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு தன்மை வந்து ஹம்ஸ், காத்து வரக்கூடியது. இப்ப சுக்கூன் இருக்கும் நிலையில துல்லியமாக உங்களால அறிய முடியும். அப்படிங்கும் போது அத் அத் காத்தினால ஃபீல் பண்ண முடியுது. அத் இது எந்த நிலையிலும் எந்த ஹரக்கத்து போடும் போதும் என்னால அந்த காத்தை ஃபீல் பண்ண முடியும். த தி து சுக்குன் இருக்கும் போது துல்லியமாக அறிய முடியும். அத் இத் உத். ஓகே, அடுத்தது இந்த எழுத்து ச ச சி சு எஸ் எஸ் இஸ் உஸ். ஓகே, இந்த அடுத்த எழுத்து ஹ அஹ் அஹ். நான் அந்த எழுத்தை உச்சரிக்கும் வரை என்ன ஆகுமாம்? காற்று தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அஹ் அஹ் இஹ் ஓஹ் ஹ ஹி ஹு. ஓகே, அடுத்தது இது அஹ் இஹ் ஓஹ் ஹ ஹி ஹு. சீனுக்கு எஸ் இஸ் உஸ் ச சி சு. ஷீன் இது நல்லா இந்த சீனோட ஷீன் நல்லா ஒண்ணு ஏர் நல்லா ஃபீல் ஆகும், ஃப்ளோ ஃபீல் ஆகும், நாலா பக்கம் நல்லா ஃபீல் ஆகும் மவுத்துக்குள்ள. ஷா ஷி ஷு அஷ் இஷ் உஷ். ஓகே, சாத் ஹெவியா எடுக்கக்கூடியது. இதுவும் ஹம்சுடைய எழுத்து. அஸ் அஸ் இஸ் உஸ் சா ஸ்வி சு. ஓகே, இந்த ஃபா அஃப் இஃப் உஃப் ஃபா ஃபி ஃபு. இந்த காஃப் அக். இந்த காஃபுக்கு காத்து வரக்கூடிய தன்மை உள்ளது, ஹம்சுடைய எழுத்து. ஓகே, அக் இக் உக் கா கி கு. சோ இதுதான் டெஸ்ட். கையை வச்சு பாருங்க, ஏர் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த குண்டு ஹா கீ தொண்டையில எடுக்கணும். காத்து வெளியாகும். ஓகேங்களா? இன்ஷால்லா அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஹம்ஸோட எதிர்மறை ஜஹர், அல் ஜஹர். ஜஹருக்கு டோட்டலா அரபி எழுத்துக்கள் 28 எழுத்துக்கள். அதுல 10 எழுத்துக்கள் ஹம்ஸுக்கு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற பேலன்ஸா இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களும் ஜஹருக்குள் உண்டான தன்மைக்கு வந்துரும். ஜஹருடைய எழுத்துக்கள்னா இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வாயிலிருந்து காற்று வெளியாகாது. ஏன்னா இந்த வோக்கல் கோடு பாருங்க க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே க்ளோஸ்ட் ஆயி வோக்கல் கோடு அந்த கொலா வந்து மூடிடுச்சு, அடைப்பட்டு விட்டது. அப்ப காற்று அங்கிருந்து வராது. சோ இந்த எழுத்துக்களுக்கு சுக்குன் இருக்கும் போதும் சரி, சுக்குன் இருக்கும் போது துல்லியமா அறியலாம், ஹரக்கத் இருக்கும் போது காத்து வராது. இப்ப பாருங்க ஹம்சால ஹம்சா ஃபத்ஹா வச்சுப்போம். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹம்சா வந்து அலிஃப் மேல உட்கார்ந்துருக்கும், யா மேல உட்கார்ந்துருக்கும், வாவ் மேல உட்கார்ந்துருக்கும். சோ இப்ப எப்படி போட்டிருக்கேன், அப்போ அ அ இ உ அ இ உ காத்து வராது. அ இ உ. ஓகே, பா. இந்த பா, ஓகே, இந்த ஜீம், இந்த தல், இதெல்லாம் வந்து இந்த தா, இந்த காஃப். ஓகேங்களா? அசைக்கக்கூடிய எழுத்துக்கள். இது ஒரு தன்மை. இது நான் வந்து அடுத்த வாரம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க.
இந்த எழுத்துக்களை நீங்க வந்து சுக்குன் இருக்கும் நிலையில அசைச்சு ஓதுவீங்க. இப்போ ஹம்சாக்கு மேல ஃபத்ஹா போட்டு இந்த பால சுக்குன் வைக்கும் போது இந்த என்ன சொன்னாங்க, இந்த பா வந்து ஜஹருடைய எழுத்து காத்து வராது. அப்ப சுக்குன் இருக்கும்போது துல்லியமாக நீங்க அறிய முடியும். ஆனா இந்த இப்ப சர்க்கிள் பண்ண எல்லா எழுத்துக்களும் இந்த 5 எழுத்துக்களுமே அசைச்சு ஓதக்கூடியது. அப்போ அபு பா பி பூ காத்து வருதா? வரல. பாருங்க, காத்து வரல. ஓகேங்களா? காத்து வரல. பா பி பூ அபு இபு உபு. ஜீம் ஜா ஜி ஜு அஜு இஜு உஜு. தால் அசைக்கக்கூடியது. அது இது உது. தாதி து. ஓகே, இந்த புள்ளி வச்சது அது. ஓகே, இது நான் உங்களுக்கு எழுதி தர்றேன். ஸோ இந்த வீடியோ நல்லா நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பயிற்சி பண்ண ஈஸியா இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் வாலண்டியர்ஸ்ட கேளுங்க. இதுக்கு சுக்குன் வைக்கும் போது காத்து வராது. பட் சுக்குன் இருக்கும்போது துல்லியமா நீங்க ஃபீல் பண்ணலாம். அது இது உது தாதி து. ஓகே, ரா அர் அர் ராரீரு அர் இர் உர் அர் அர் இர் உர். ஓகே, இந்த ஜா அஸ் இஸ் உஸ் ஜீசு. ஓகே, இந்த தாத் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ரொம்ப நிதானமாக உச்சரிக்கக்கூடிய எழுத்து. மஹரஜ கரெக்டா நீங்க ஹிட் பண்ணணும். ஓகே, ஹிட் பண்ணணும். அந்த காத்து வராதுன்னு நல்லா துல்லியமா அறிய முடியும் சுக்குன் இருக்கும் நிலையில. சுக்குன் ஆர் சாக்கினா ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். ஓகேங்களாமா? சோ ஆவ் 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 இவ் உவ் போ புய் பூ ஆவ். ஓகேங்களா? இன்ஷால்லா இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த எழுத்து சக்கல் போட்டிருக்கேன். இது வந்து அசைக்கக்கூடிய எழுத்து. ஓகே, இது அசைச்சு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, இது அசைக்கணும். ஹெவி லெட்டர். சோ அத்தோ இத்தோ உத்தோ தோ தோ தொய் தோ. ஓகேங்களா? அடுத்தது வந்து இதுவும் ஹெவி லெட்டர். இது சுக்குன் காத்து வராது. அவ் இவ் உவ் வாதி வு. ஓகே, ஐன் ஐன் சுக்குன் பெறும்போது அதுக்கு ஹம்ஸ் ஜஹர் காத்து வராது. ஹம்ஸுடைய எழுத்து கிடையாது, ஜஹருடைய எழுத்து. அப்ப ஆயினுக்கு சுக்குன் வைக்கும் போது அந்த இப்படி க்ளாட்டிஸ் பின்னாடி ஹிட் ஆகி நீங்க அந்த ஆயினோட மஹரஜ் நல்லா எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஜஹரை வெளிப்படுத்தணும். ஆ ஆ ஏ ஓ ஆ ஐ ஓ ஆ ஐ ஓ. ஹம்சா ஹம்சா ஃபத்ஹா ஐன் சுக்கூன் ஆ ஆ. ஓகே, ஹம்சா லைட்டா வரணும். ஆ ஆ ஆ. ஓகேங்களா? இன்ஷால்லா அந்த இப்படி க்ளாட்டிஸ் பின்னாடி மோதும். ஹம்சா ஆ ஆ ஆ. ஓகே, கஸ்ரா போடும்போது ஏ, பொம்மா போடும்போது ஓ. இன்ஷால்லா இது பிராக்டிஸ் தேவை. இது வந்து கோயின்ல இருக்கும்போது ஹம்சால கோயின் போடும்போது இந்த ஒக்கல் கோடு மூடி இருக்கும். ஒக்கல் கோடு மூடி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த காஃப்ல வந்து அசைக்கக்கூடிய எழுத்து. அப்போ இதை எப்படி சொல்லுவோம்னா அக்கோ இக்கோ ஓக்கோ. ஓகே, அக்கோ இக்கோ உக்கோ கோ கோ பை கோ. ஓகே, லாம் அல் இல் உல் உ உல். எனக்கு இப்படி வேணும். உல்னு சொல்லக்கூடாது. உல் உல் அல் இல் உல். ஓகே, மீமுக்கும் நூனுக்கும் குன்னா வரணும். அப்போ இந்த சவுண்ட் மூக்காந்தண்டலன்னு வரும், ஹைஷும்லன்னு வரும். நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஸோ இம் உ கிடையாது. அது மாமீமு நூன் அன்
இன் உன் நானீனு. ஓகே, அடுத்தது யா. யாக்கு வந்து சுக்குன் வைக்கும் போது அதோட இது ஜஹருடைய எழுத்து சுக்குன் வைக்கும் போது எப்படி இருக்கும்னா ஐ ஐ. ஓகே, ஐ. இதே கஸ்ரா போட்டோம்னா யாக்கு வந்து கஸ்ரா, ஹம்சாக்கு கஸ்ரா போட்டோம்னா இ இ இ. பொம்மா போட்டா உய் உய். ஓகே, ஹரக்கத் நிலையில யா இ யூ. ஓகே, இன்ஷாஅல்லாஹ். இதுக்கு வாவுக்கு அவ் 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 அந்த மஹ்ரஜ்ல நிக்கும், ஜஹர் காத்து வராது. அவ் இவ் ஊ வ வி உ. ஓகேங்களா? இன்ஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்க வந்து இன்ஷாஅல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த ஆடியோ நல்லா பாருங்க. வாலண்டியர்ஸ்ட வந்து டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இன்ஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பாடமே வந்து ஜஹர் ஹம்ஸுடைய சுக்குன் நிலையில 3 ஹரக்கத் வச்சு நீங்க சொல்றதுதான் பாடம். அதே மாதிரி இந்த ஷிஃபத்தை நீங்க வந்து உங்க வாலண்டியர்ஸ்க்கு நீங்க பாடம் கொடுக்கணும் இன்ஷாஅல்லாஹ். ஓகேங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ். துஆ ஓதிக்கும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஃபஸாஹத்தல் லிசான் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.